நெட்வொர்க்கோட பவர் மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும் சார். அதான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நெட்வொர்க் அப்படின்னா பவர் ஆஃப் நெட்வொர்க்னா என்ன சார்? நெட்வொர்க்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஒரு கொள்கையோ ஒரு கான்செப்டையோ ஒரு ப்ராடக்டையோ எல்லாருக்கும் கொண்டு போய் ரீச் பண்ணுறது தான். இப்போ நம்ம எல்லாரும் பிஸ்னஸ் பண்ணுறோம் இல்லையா? நமக்கு இந்த நெட்வொர்க்கோட பவரை மட்டும் யூஸ் பண்ண தெரிஞ்சா நம்மளோட வெற்றிக்கு எல்லையே கிடையாது, எங்கேயோ போகலாம் சார். நம்ம எல்லாரும் திங்க் பண்ணுறது என்னன்னா 24 ஹவர்ஸ்ல நாம என்ன பண்ணலாம், அதான் ஜாஸ்தி திங்க் பண்ணுறோம். அப்போ நாம ஏதாவது ஒன்று பண்ணுறோம், நமக்காக ஒரு ஊரையே பண்ண வைக்கணும் சார். சார் நெட்வொர்க்கோட பவர் சொல்லட்டுமா? நான் கொஞ்சம் ஆழமாக சிந்திங்க. இப்போ ரெண்டு 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 பேரும் சொல்லுவோம் சார். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிபி 720 இந்த இஸ்லாம் மதத்தை கொண்டு வந்தாங்க. சனி ஒரு நபர், கிறிஸ்டியானிட்டியும் சரி, ஒரு தூதுவர்களும் கொண்டு வந்தாங்க. ஒரு 11 பேர் கொண்ட குழு. இன்னைக்கு உலகம் முழுக்க எந்த அளவுக்கு இந்த ரெண்டு ரிலிஜன் இருக்கு யோசிச்சு பாருங்க. பவர் ஆஃப் நெட்வொர்க். அடுத்த எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு விஷயம் யோசிங்க. ரிலையன்ஸ் கம்பெனி நாங்கள் பேசும்போது 5 லட்சம் சொன்னோம். இன்னைக்கு அவங்க எம்ப்ளாய்ஸ் 9 லட்சம் பேர் ஒர்க் பண்றாங்க. கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 லட்சம் மணி நேரம். அம்பானியோட ஒரு நாள் ஒர்க்கிங் டைம் 60 லட்சம் மணி நேரம். டாட்டாவோட எம்ப்ளாய் 6 லட்சம் பேர். சிந்தனை, நாம சிந்தனை எப்படி இருந்திருக்கு? இந்த வாரம் என்ன ப்ரொடக்டிவிட்டி, இந்த மந்த் என்ன டார்கெட்டு, இந்த வாரம் என்ன பண்ணலாம், அவங்க அதை யோசிக்கல. இந்தியா முழுக்க எப்படி கொண்டு போகலாம், உலகம் முழுக்க எப்படி கொண்டு போகலாம். சவுத் ஆப்பிரிக்காவில் நான் தனிப்பட்ட ஒரு நபரை பேச நினைக்க வேண்டாம், பிளஸ் மைனஸ் நிறைய இருக்கலாம், ஆனால் பிளஸஸ் இருக்கு. சவுத் ஆப்பிரிக்காவில் அம்பானி பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போடும்போது ஒரு 60 ரூபாய் சம்பளமா. அப்போ திங்க் பண்ண ஒரே விஷயம், இந்த 60 ரூபாய் சம்பளத்தை எப்படி 1000 ஆக்கலாம், 2000 ஆக்கலாம், 3000 ஆக்கலாம் யோசிச்சிருந்தாருன்னா ஒரு லெவலாக இருந்திருப்பார், இருந்திருப்பார். அவர் அதை யோசிக்கல. மிகப்பெரிய லெவல்ல எப்படி கொண்டு போகலாம் பிசினஸை. நம்ம பிசினஸை எப்படி பண்ணலாம்னு கொண்டு போகும்போது நம்ம பண்ணிடுவோம். டார்கெட் ஃபிக்ஸ் பண்ண அடைஞ்சிடுவோம். நம்ம டார்கெட் என்னவா இருக்கு? பணமா இருக்கு, ப்ரொடக்டிவிட்டியா இருக்கு. தப்பே அதுதான். இந்த மாசம் நான் ப்ரொடக்ஷன் 10 பண்ணியிருக்கேன், அடுத்த மாசம் 15 ஆர்டர் எடுப்பேன். நீங்க வருவீங்க ராஜா, பொறுமையா 15, 10, 20, 25 நிப்பாட்டுங்க. ஃபர்ஸ்ட் அதை டார்கெட்டை ஃபர்ஸ்ட் க்ளோஸ் பண்ணுங்க. வேலை செய்யாதீங்க, உட்காந்து யோசிங்க. அப்போ நெட்வொர்க்னா என்னன்னா, அதாவது நீங்க சார் இப்போ ஒரு 10 பேரை வேலைக்கு வைக்க முடியாது சார், 100 பேரை வேலைக்கு வைக்க முடியாது சார். உண்மை, நான் ஒத்துக்கிறேன். 100 பேரை வேலைக்கு வச்சா சம்பளம் நிறைய கொடுக்கணும். ஆனா 100 பேர் காதுல உங்க ப்ராடக்ட் போட முடியும்ல, 100 பேர் மூளை மேல ஏறி உட்கார முடியல. அதான் சார் பவர் ஆஃப் நெட்வொர்க். ஒபாமா சொல்லுவாரு, நீங்க எப்படி அமெரிக்கா ஜனாதிபதி ஆனீங்க? நீங்க சாதாரண வெறுப்பு சேர்ந்த போதாங்க, சரி இன்ஃப்ளூயன்ஸ்லாம் கிடையாது. இல்லை சார், நான் சின்ன வயசுலேருந்தே இயேசுநாதர் உங்களுக்கு ஒரு சத்தியம் சொல்கிறாரு. ஒரு சர்ச் பெல்லாம் அடிச்சுட்டே போவாராம். ஒரு வீட்டு வாசல்லையும் அமெரிக்காலாம் பெல் இருக்குமா, அந்த பெல் அடிச்சு இன்னைக்கு உங்களோட நற்செய்தி விடுன்னு சொல்லிட்டே போவாராம். இது பிரதிபலன் எதிர்பாராம ஒரு நாளைக்கு மட்டும் 100 பேர் டோர் கிராஸ் பண்ணுவாங்க. அப்புறம் பரிச்சயமா இருக்காரு, நெட்வொர்க் ஆயிருக்காரு. ஒரு வீட்டில் விசாரிப்பாராம், உங்க வீட்டில் என்ன பண்றீங்க, உங்க வீட்டில் என்ன பிரச்சனை அப்படின்ட்டு. அவர் தன்னலம் பாராம நிறைய பண்ணதால ஒரு நாள் போஸ்டிங் ஏறி உட்கார்ந்து கொட்டுச்சு ஓட்டு. பவர் ஆஃப் நெட்வொர்க், பவர் ஆஃப் நெட்வொர்க். அப்போ நாம என்ன யோசிக்கணும்னா, நம்ம எல்லாரும் பிரெயின்லையுமே இந்த மந்த் டார்கெட், இந்த மந்த் செலவு, இந்த மந்த் ப்ரொடக்டிவிட்டி, அதை விட்டு கொஞ்சம் வெளியே வாங்க. இந்தியா மாதிரி நெட்வொர்க்ல பேசப்பட என்ன சார் பேச முடியும்? 140 கோடி பேர் சார், 140 கோடி பேர். சைனாவோட ஜாஸ்தி இருக்கலாம். அவங்களுக்கு அந்த நெட்வொர்க் பவர் தெரியாது. இந்தியாவில் நெட்வொர்க் பவர் சொல்லணும்னா, சாதாரண ஒரு ஃபிலிம்ல வந்த ஒருத்தவங்க இன்னைக்கு சிஎம் ஆகுறாங்க, டாப் லெவலில் போறாங்க. 10 சார். இந்தியா ஒரு பாஸ்பரஸ். எவ்வளவு தூரம் மேலே கொண்டு இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒரு டாக்டரை பேசி கொண்டு இருக்கும். அவர் கைராசன் டாக்டர்ப்பா, சில ஆட்டோ மேலே விட மாட்டோம், அவர்கிட்ட போனால் நல்லா பிரசவம் ஆகும்ப்பா, யாரையுமே நம்ம விட மாட்டோம். பேசி நம்ம வாயில நெட்வொர்க் பண்ணி பல பேரை உயர்த்தி இருக்கோம். சிவகார்த்திகேயன் அவங்க நல்லா பண்ணாங்க, கோடிக்கணக்காக சம்பாதிக்க வச்சிருக்கோம். எத்தனையோ பேரை ஃப்ரீயா வேலை பார்த்துருக்கோம், இலவசமா வேலை பார்த்துருக்கோம். ஒரு நடிகராக இருக்கட்டும், ஒரு டாக்டராக இருக்கட்டும், ஒரு சர்ஜனாக இருக்கட்டும், ஒரு பிளம்பராக இருக்கட்டும், பல பேரை பேசி உயர்த்தி இருக்கோம். இங்க நம்ம யோசிக்கிற விஷயம், இந்த மாதிரி பல பேர் வாயில நாம இருக்கோமா, நுழைஞ்சோமா, ஸ்டெப் எடுத்தோமா, அதை யோசிங்க சார், அதை யோசிங்க சார். உங்க ப்ராடக்டை, உங்க சர்வீஸை பல பேர் ரீச் அவுட் பண்ணுங்க சார். இப்போ சிஎன்டிக்கு ஏன் வந்திருக்கோம்? ஃபவுண்டர் உதயகுமார்
இந்த கான்செப்டை கொண்டு வந்து ஒருத்தர் தன்னுடைய பிஸ்னஸை ஒரு 40-50 பேர்ட்ட ஷேர் பண்ணிக்க முடியும். இந்த கிராஸ் சாப்டர்னு ஒன்று கொண்டு வந்து பல சாப்டர் கிராஸ் பண்ணிக்க முடியும். சூப்பராக கொண்டு வந்துருக்காங்க இல்லையா? அப்புறம் சிறப்பாக செஞ்சோம். வாரம் மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணி நம்ம ஷேர் பண்ணிக்கணும். மற்றவங்களுக்கு இந்த வாய்ப்பு இல்லைல்ல, அவங்களா போய் பேசணும். அதாவது நெட்வொர்க் ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை மார்னிங் 7 o'clock இங்கே அசம்பிள் ஆகணும்ல. அப்போ யோசிச்சு பாருங்க. அப்போ இது ஒரு வேலையா ஒரு கடமையை செஞ்சுட்டா சூரவசியம் இந்த மீட்டிங்ல இருக்காது. நான் சிஎன்ஐ மெம்பர், நான் வாரம் மீட்டிங் வரணும், நான் சிஎன்ஐ மெம்பர், அந்த மீட்டிங் போகணும், அதை உடைச்சி வெளியே வாங்க சார். ஒரு ஆளையுமே உங்களுடைய முக்கியமான சோர்ஸா பாருங்க சார். நீங்க பார்க்குற பார்வையில் இருக்கு சார். எத்தனை நிமிஷம் இந்த ஸ்லாட் ஆச்சுன்னு தெரியாது. ஐ ஹேவ் டு க்ளோஸ் இட் சார். வியாபாரம் ஒரு மிகப்பெரிய கடல் சார். கிளியரா சொல்றேன், வியாபாரம் மிகப்பெரிய கடல். அந்த கடல்ல நீங்க சின்ன ஒரு தூண்டில் போட்டு 2 மீன் பிடிக்கிறதும், இல்ல ஒரு வலை போட்டு 100 மீன் பிடிக்கிறதும், ஸ்டீமர் போட்டு கொண்டு போயிட்டு 1000 மீன் பிடிக்கிறதும், மிகப்பெரிய மீன்பிடி கப்பல் போட்டு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மீன் பிடிக்கிறது உங்க கையில இருக்கு. நோ ரெஸ்ட்ரிக்ஷன். நீங்க தொழில போனா யாரும் கேட்க மாட்டாங்க, தூண்டில் போட்டா யாரும் கேட்க மாட்டாங்க. நாமே நம்ம லிமிட் பண்ணிக்கிறோம். என் மந்த்து, என் டார்கெட்டு, என் செலவு, நான் அடுத்த லெவலில் முன்னேறணும். இதெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு உட்காந்து யோசிங்க. நெட்வொர்க் பற்றி யோசிங்க. இப்படி தான் ரீச் பண்ணலாம், எவ்வளோ பேர்கிட்ட கொண்டு போகலாம். ரீச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் சார். இது பெரிய டாபிக்கு. தேங்க்யூ சார்.